இன்னைக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். 44 அளவு ப்ளவுஸ் உள்ள அளவுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கை மடிச்சு போட்டு கை அளவு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துறேன். கையோட உயரம் வந்து 11 இன்ச் இருக்கு. இன்ச் ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டு ஆம்பூல் அளவு வந்து மார்க் பண்ணி கை வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்ல உடஞ்சி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கோட அளவு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணலாம். இந்த அளவு ப்ளவுஸ் வந்து 44 சைஸ். இந்த அளவு ப்ளவுஸ் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஹூக் பட்டி இருக்குல்ல அந்த சைடு வச்சு அளவு மார்க் பண்ணி எடுக்கணும். அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே தான் மார்க் பண்ணி கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் நெக்கோட அகலம், ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவு ப்ளவுஸ் வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கும், அதனால நான் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன் அளவு சட்டையை விட. இது 44 அளவு ப்ளவுஸ்ல, அதனால ஆம்ஹோல் இறக்கம் வந்து 7 இன்ச்சுக்கு வச்சுக்கிறேன். இப்போ பேக் நெக் வந்து நான் கட் பண்ணலை. நான் ஸ்டிச் பண்ணும்போது பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் அப்போ கட் பண்ணிக்கலாம். ஸ்கேலப் டிசைன் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால அதை கேன்வாஸ் வச்சு கட் பண்ணி தைக்கணுன்றதுனால நெக் அளவு மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் தான், கிராஸ் கிடையாது. நமக்கு எந்த இடத்துல நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு நேராக போட்டு வரைஞ்சிக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்டு, கப் ஷேப்போட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்துடலாம். இதுலேயும் நான் நெக் கட் பண்ணல. பேக்கு, ஃப்ரண்ட்டு, கையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் கிளாத் வச்சு நம்ம கட் பண்ண லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் விட கை சுற்றளவு வந்து கம்மியாக இருக்குது. அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். பேக்குக்கு அந்த பார்டருமே கனெக்ட் பண்ணி தான் கட் பண்ண போகிறேன். இப்போ பேக்குக்கு மட்டும் இடுப்பு சுற்றளவில் சாய்வாக 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கீழே 1 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ணக்கூடாது, பேக்கில் மட்டும் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். நெக் கட் பண்ணாதனால டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நெக் கட் பண்ணணும்னா முன்னாடி ஷேப்பு கரெக்டாக தெரியும். நான் இப்போ வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. நான் சும்மா வரைஞ்சி காட்டுறேன். ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது தான் நெக் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு.
நெக்ஸ்ட் பட்டி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.